தோழர் முத்துக்குமார், மாவீரன் முத்துக்குமாரும் தோழர் செங்கொடியும் களத்தில் நின்று போராடி இருக்க வேண்டும், தன் இன்னுயிரை கொடுத்திருக்க கூடாது என்று சொன்னவர் சிவாதிலிபன். இருந்து போராட வேண்டும், நின்று போராட வேண்டும், எழுச்சியுடன் போராட வேண்டும் என்று சொன்னவர், சொல்லிக் கொடுத்தவர், மே 17 இயக்கத்துடைய இளம் தோழர்களுக்கு அறிவுறுத்தியவர் தோழர் சிவாதிலிபன். உணர்ச்சி பெருக்கால், மொழி உணர்வினால் தூண்டப்பட்டு இவர்கள் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்றாங்க. எல்லாருக்கும் உணர்வு இருக்கிறது. அரசியல் வயப்பட்ட உணர்வு அரசியல் படித்தவர்களுக்குத்தான் வருகிறது. பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு நிற்கின்ற பொழுதெல்லாம் உயிர்கொடைகள் நடப்பதில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான தோழர்கள் திரண்டு நின்றோம். யாரும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யவில்லை. தன் உயிரை கொடுத்தாவது இந்த மக்கள் வருவார்களா என்று நினைக்கிற இடத்திற்கு இவர்கள் செல்கிறார். அவர்கள் தள்ளப்படுகிறார். அவர்கள் தன்னம்பிக்கையை இழந்து தங்களை இழப்பதில்லை, உயிரை இழக்கல. இந்த மக்களை எப்படி எழுச்சிக்கு கொண்டு வருவது? இந்த மக்களுக்கு எப்படி உணர்த்துவது? ஒருவன் உயிரை துச்சமாக மதித்து தூக்கி எறிந்து விட்டு, ஒரு வசதியான வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு, அன்பான குடும்பத்தை தூக்கி எறிந்து விட்டு, தன் உயிரை கொடுத்து இந்த கோரிக்கைக்காக வருகிறானே என்று அந்த உணர்வினால் மக்கள் வரமாட்டார்களா? தமிழன் எழமாட்டானா? சுயமரியாதை மீளாதா? இந்த இனத்திற்கு விடிவு கிடைக்காதா என்று மாவீரன் முத்துக்குமாரிலிருந்து நாம் தோழர்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, நாம் பல கட்சிகளாக இருக்கின்றோம், இயக்கங்களாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு கொள்கை ஒன்றுதான் இருக்கிறது. இந்த நிலம் விடுதலை பெற வேண்டும், மக்கள் விடுதலை பெற வேண்டும். பல வழிமுறைகள் இருக்கலாம், பல நிறங்களை கொடிகள் இருக்கலாம். ஆனால் நாம் மானுடத்தை நேசிக்கின்றோம், உலகத்தை நேசிக்கின்றோம். இந்த கொள்கை போராட்டத்தை நடத்தும் பொழுது அனைவரும் ஒன்றுடன் இருக்க வேண்டும். தெற்காசியாவினுடைய அரசியலை மாற்றிய சொல் திலீபன் என்கின்ற அந்த சொல். அதை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டு திலீபன் எவ்வாறு தன் உயிரை கொடுத்து இனத்தின் அரசியலை முன்னகர்த்தினாரோ அதே போன்ற ஒரு முடிவை தோழர் சிவாதிலிபன் எடுத்திருக்கிறார். தோழர்களே, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இனத்தின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்று இதே மூலக்கொத்தளத்தில் உறுதியெடுத்து உருவாக்கப்பட்ட இயக்கம் மே 17 இயக்கம். சிவாதிலிபன் அவர்கள் உணர்வெழுச்சியால் தன்னை கொடுக்கவில்லை. கடந்த ஆண்டு மொழிப்போர் ஈகியர் நினைவு நாளில் இங்கே நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு இந்திய ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் வீரியத்தோடு முன்னெடுப்போம் என்று சூளுரைத்தோம். ஊடகத்தில் அதை பதிவு செய்தோம். தமிழ்நாடு முழுவதும் அதற்கான பரப்புரைகளை மேற்கொண்டோம். இந்த ஆண்டிலே உலக தாய்மொழி நாள் அன்று மோடி வருகையை கண்டித்து எழும்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிடுவது என்கின்ற போராட்டத்தை முன்னின்று நடத்தினோம். அதற்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி மோடி இங்கே வருகை தருகின்ற பொழுது சிதம்பரம் நகரிலும் கோவை நகரிலும் நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். கோவையிலே 1965 மொழிப்போரிலே தன்னை ஈகம் செய்த பிளமேடு தண்டவாணியினுடைய நினைவாக அந்த போராட்டம் அங்கே முன்னெடுக்கப்பட்டது. சுதந்திரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் ராசேந்திரனுடைய நினைவாக மார்ச் 1ஆம் தேதி சிதம்பரம் ரயில் நிலையம் முற்றுகையிடப்பட்டது. திடீரென்று வரவில்லை. மே 17 இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திடீரென்று எடுக்கவில்லை. இது வெறும் மொழி உரிமை என்று நாங்கள் முன்வைக்கவில்லை. இது நம்ம 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகின்ற அந்த சுயமரியாதை பிரச்சனை என்று நான் மே 17 இயக்கம் முன்வைத்தது. எங்களது வேலைகள் பறிபோகின்றன, எங்கள் குழந்தைகளுடைய கல்வி பறிபோகிறது, எங்கள் சுயமரியாதை பறிபோகிறது, எங்கள் நிலத்தில் எவனோ ஒருவருடைய மொழி ஆட்சி மொழியாக எங்கள் மீது திணிக்கப்படுகிறது என்றால் அதை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்றுதான் போராட்டத்தை தொடங்கினோம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகால பரப்புரைக்கு பிறகுதான் இங்கே ரயில் நிலையத்தில், அந்த பூங்கா ரயில் நிலையத்தில் இந்திய எழுத்துக்களை அழிப்பதற்கு ஒரு 15 தோழர்கள் தேவை என்று சொன்ன பொழுது அந்த 15 தோழர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதுல சிவாதிலிபன் இல்லை. நாங்கள் அவரை கூப்பிடல. ஆனால் இப்படி ஒரு போராட்டம் நடக்க போகிறது என்று தெரிந்து தன்னை இணைத்துக் கொண்டு வந்து நின்றார். மார்ச் 11ஆம் தேதி
அந்த பூங்கா ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து போராட்டத்தை திட்டமிட்ட பொழுது அனைவரும் ஒன்று கூட வேண்டும், ஒன்றாய் சென்று இந்தியை அழிப்போம் என்று நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிய பொழுது அந்த சமயத்தில் தான் அந்த இடத்தில் நான் சிவா திலீபனை பார்த்தேன். அவர் வர்றேன்னு அதுக்கு முன்னாடி பேர் இல்லை, அவர் பேர் இல்லை பட்டியல். ஆனால் இப்படியான போராட்டம் நடக்க போகிறது என்றால் என் பெயர் எப்படி இல்லாமல் இருக்கும் என்றுதான் அவர் கிளம்பி வந்திருக்கின்றார். தோழர் கீதா அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், இத்தனை போராட்டம், வாழ்வுரிமை போராட்டம், சாதிய அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம், இங்கே பெண்கள் மீதான நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம், மண்ணுக்கான போராட்டம், மீனவர்களுக்கான போராட்டம் என்று தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் பேரெழுச்சியாக மக்கள் வரவில்லை என்கின்ற ஆதங்கம் அவரிடத்தில் இருந்தது. ஏன் ஒருவர் தன் இன்னுயிரை கொடுத்தாவது போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார்? இன்னுயிரை கொடுப்பது என்பது ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், தோழர் முத்துக்குமார், மாவீரன் முத்துக்குமாரும் தோழர் செங்கொடியும் களத்தில் நின்று போராடி இருக்க வேண்டும், தன் இன்னுயிரை கொடுத்திருக்க கூடாது என்று சொன்னவர் சிவா திலீபன். இருந்து போராட வேண்டும், நின்று போராட வேண்டும், எழுச்சியுடன் போராட வேண்டும் என்று சொன்னவர், சொல்லிக் கொடுத்தவர், மே 17 இயக்கத்துடைய இளம் தோழர்களுக்கு அறிவுறுத்தியவர் தோழர் சிவா திலீபன். உணர்ச்சி பெருக்கால், மொழி உணர்வினால் தூண்டப்பட்டு இவர்கள் உயிரை கொடுக்கிற என்று சொல்றாங்க. எல்லாருக்கும் உணர்வு இருக்கிறது. அரசியல் வயப்பட்ட உணர்வு அரசியல் படித்தவனுக்குத்தான் வருகிறது. அரசியல் படித்தவன் வெறும் உணர்வெழுச்சியால் வருவதில்லை, அரசியலுக்காகத்தான் களத்திற்கு வருகிறான். உணர்வெழுச்சியில் போகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை 19 பேசுகிறார்கள். நான் உயிர் கொடை கொடுப்பதை ஒரு நாளும் ஏற்பதில்லை, ஒரு காலத்திலும் ஏற்பதில்லை. எல்லாருக்கும் உணர்வு இருக்கிறது. ஆனால் இனத்திற்காக, மக்களுக்காக, மொழிக்காக, சூழல்களுக்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவு எங்கிருந்து வருகிறது என்றால் வெறும் உணர்வெழுச்சியிலிருந்து வரவில்லை, அரசியல் எழுச்சியிலிருந்து வருகிறது. ஏன் வருது? ஏன் வருகிறது? நாம் பார்த்தோம் என்றால் நீண்ட காலமாக செங்கோடியினுடைய ஈகத்திற்கு பிறகெல்லாம் இங்கே பெரும் எழுச்சியான போராட்டங்கள் நடந்த காலகட்டத்தில் இப்படியான உயிர்கொடை நிகழ்வுகள் நடந்ததில்லை. பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு நிற்கின்ற பொழுதெல்லாம் உயிர்கொடைகள் நடப்பதில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான தோழர்கள் திரண்டு நின்றோம். யாரும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யவில்லை. தன் உயிரை கொடுத்தாவது இந்த மக்கள் வருவார்களா என்று நினைக்கிற இடத்திற்கு இவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் தன்னம்பிக்கையை இழந்து தங்களை இழப்பதில்லை. தன்னம்பிக்கை இழக்கின்ற காரணத்தினால எல்லாம் இது இழக்கல, உயிரை இழக்கல. இந்த மக்களை எப்படி எழுச்சிக்கு கொண்டு வருவது? இந்த மக்களுக்கு எப்படி உணர்த்துவது? ஒருவன் உயிரை துச்சமாக மதித்து தூக்கி எறிந்து விட்டு, ஒரு வசதியான வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு, அன்பான குடும்பத்தை தூக்கி எறிந்து விட்டு, தன் உயிரை கொடுத்து இந்த கோரிக்கைக்காக வருகிறானே என்று அந்த உணர்வினால் மக்கள் வரமாட்டார்களா? தமிழன் எழமாட்டானா? சுயமரியாதை மீளாதா? இந்த இனத்திற்கு விடிவு கிடைக்காதா என்று மாவீரன் முத்துக்குமாரிலிருந்து நாம் தோழர்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, நாம் பல கட்சிகளாக இருக்கின்றோம், இயக்கங்களாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு கொள்கை ஒன்றுதான் இருக்கிறது. இந்த நிலம் விடுதலை பெற வேண்டும், மக்கள் விடுதலை பெற வேண்டும். பல வழிமுறைகள் இருக்கலாம், பல நிறங்களை கொடிகள் இருக்கலாம். ஆனால் நாம் மானுடத்தை நேசிக்கின்றோம், உலகத்தை நேசிக்கின்றோம், மானுடத்தை நேசிக்கிறோம். கொள்கை போராட்டத்தை நடத்தும் பொழுது அனைவரும் ஒன்றுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிவா திலீபன் அடுத்த போராட்ட காலத்தில் இந்த பூங்கா நகர்ல எல்லா எழுத்துக்களையும் தேடி தேடி அழித்து முடித்துட்டு அடுத்து எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு போகலாம் என்று கிளம்பி கொண்டிருந்தோம். அடுத்து எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு போறதுக்காக நின்று கொண்டிருந்தோம். அதுக்காக கிளம்புகின்ற அந்த சமயத்தில் தான் தன் இன்னுயிரை கொடுக்கிறார், பாய்கிறார். எங்களுக்கு தெரியல, எங்களால் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்றும் எங்களால் மீள முடியவில்லை.
எங்களால் நம்ப முடியல. சிவா திலீபன் இதை செய்வார் என்று எங்களால் நம்ப முடியவில்லை. தோழர்களே, இப்படியான ஒரு முடிவை ஏன் எடுத்தார் என்றால், அவர் இந்த பிரச்சனை குறித்து ஆழ சிந்தித்திருக்கிறார். ஆழ சிந்தித்து மக்களை அணிதிரட்ட வேண்டும், எழுச்சி வர வேண்டும் என்று தன் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து உயிரை கொடுத்து அப்படியான முடிவை எடுக்கவே எடுக்காதீர்கள். கடந்த சமயத்தில், அதாவது நேரடியான எதிரியாக இருந்தால் அது பெயர் சொல்லி அழைக்கலாம், மோதி பார்த்து விடலாம். ஆனால் ஒரு அதிகார கட்டமைப்பு நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத அதிகார கட்டமைப்பு அழுத்தி கொண்டிருக்கிறது. முகம் தெரியாத ஒரு எதிரி நம் முன்னே நின்று கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை எதிர்த்து நிற்கும் பொழுது வாழ்க்கையின் இறுதி நாள் வரை போராட வேண்டும். ஐயா நல்லக்கண்ணு அதுதான் நம்மளுக்கு சொல்லி சென்றார். 101 வருடம் வரை வயது வரை போராட்ட களத்தில் நின்றார். இங்க இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்கள், ஐயா சுபவி அவர்கள், தோழர் முத்தரசன் அவர்கள், இவரெல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறார்கள்? போராட்டம் என்பதை தொடர்ச்சியாக இறுதி நாள் வரை நடத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். அதற்காக உயிரை கொடுத்துத்தான் மக்களை எழுச்சி வர வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விடாதீர்கள். அப்படி முடிவெடுத்துறாதீர்கள். இந்த நிகழ்வு நடந்த உடனே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் எல்லோரும் கண்ணுக்கு முன்னால் அந்த காட்சியை எங்களால் மறக்க, இனிமேல் வாழ்க்கையில் என்னாலும் மறக்க இயலாத, இந்த 8 நாட்கள் எங்கள் இரவுகளிலே எங்களால் கண்களை மூட இயலாத, மூடினாலும் தூங்க இயலாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒரு காலத்திலும் எங்களால் மறக்க முடியாது. ரத்த சகதியில் அவரை தூக்கி வந்த பொழுது அவருக்கான உடன் சிகிச்சையை தொடங்கி வைப்பதற்கு அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த தோழர் மருத்துவர் எழிலன் அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1000 விளக்கு பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர் உடனடியாக தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அமைச்சரை தொடர்பு கொண்டு இதனுடைய விவரங்களை சொல்லி உடனடியாக மருத்துவர்கள் சிவா திலீபனுக்குரிய சிகிச்சையை தொடங்குவதற்காக மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை எடுத்துரைத்தார். உடனடியாக அமைச்சர் அவர்களும் இவருடைய உடல்நிலை குறித்தான தகவல்களை எடுத்து அவரிடத்தில் பகிர்ந்து அவர் என்னிடத்தில் பகிர்ந்தார். மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ அவர்கள் இந்த மருத்துவமனைகளை சிறப்பான சிகிச்சை ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கின்றன, நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்றுவிட வேண்டாம் என்று அறிவுறுத்தி இந்த சிகிச்சை சிறப்பானதாக இருக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள். ஆனால் இந்த சமயத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாளிலிருந்து ஐயா வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நிலை குறித்து பதறி போய் விசாரித்துக் கொண்டிருந்தார். இந்த அன்புக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வது? நேற்று காலை வரை காலையில் முதல் அழைப்பு ஐயா வைகோவிடம் இருந்தது. தொடர்ச்சியாக பெயர் சொல்ல வேண்டும் என்றால் பெரும் பட்டியல் இருக்கிறது. எத்தனையோ நேர நெருக்கடிகள், பணி நெருக்கடிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கடந்து இவர்கள் எங்களுக்கு துணையாக நின்றார்கள். தமிழிடம் எங்களுக்கு துணையாக நின்றது. கட்சி கடந்து நின்றார்கள். எங்களுக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. நாங்கள் 2 நாள் இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி சென்று இது ஒரு வலிமையான கோரிக்கையாக தேர்தலுக்கு அப்பால் இது நகர்த்தலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் சிவா திலீபன் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், போராட்டத்தை நிறுத்தக்கூடாது, தொடர்ச்சியாக முன்னெடுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 30 நகரங்களில் இந்தி எழுத்துக்கள் ரயில் நிலையங்களில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அளிக்கப்படாத நகரங்களை வேண்டுமானால் சொல்லுங்கள். அளிக்கப்பட்ட நகரங்களின் பட்டியலை என்னால் இப்பொழுது சொல்லி முடிக்க முடியாது. தோழர்கள் இறங்கினார்கள். வெறும் இந்தி எழுத்தை அளிக்கின்ற போராட்டமாக அதை நீங்கள் எளிதான ஒன்றாக புரிந்து கொண்டு விடாது. இந்த இந்தி அளிப்பு போராட்டத்தில் நாங்கள் அந்த பூங்கா ரயில் நிலையத்தில் நின்று இதையெல்லாம் நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாமானிய மக்களுக்கு தொல்லையாக இருக்குமே என்று ஒதுங்கி நின்றோம், முழக்கமிட்டோம். ஆனால் அங்கே வந்த ஒரு தம்பதியினர்
அவர்கள் கையில் இருந்த பதாகை அவர்கள் வாங்கி பிடித்துக் கொண்டார்கள். இன்னும் சிலர் எங்களோடு சேர்ந்து முழக்கமிட்டார்கள். எங்கள் தோழர்கள் பேச பேச முழக்கமிட கையொலி கரவொலி எழுப்பினார்கள். நீங்கள் சொல்லுவது சரி என்று சொன்னார்கள். இந்திய அழி என்று சொன்னார்கள். இது வெகு மக்கள் கோரிக்கை, மறந்துவிடாது. இது வெகு மக்கள் கோரிக்கை. நாங்கள் செய்வது அந்த மக்களுக்கு எதிரானதாக இருந்தால் அந்த பணியை, அந்த இந்தியை அழிக்கின்ற அந்த பணியை அந்த மக்கள் எங்களை செய்ய விட்டிருக்க மாட்டார்கள். ஒரு இடத்தில் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் 30 நகரங்களில் அனைத்து இடத்திலும் மக்கள் துணை இருந்த காரணத்தினால் தான் இந்தி மொழியை எளிதாக எங்கள் மக்கள், எங்கள் தோழர்கள் அழித்து முடித்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டினுடைய உணர்வெழுச்சி என்பது நாம் ஆதிக்கத்திற்கு உள்ளாகிறோம். அவர்களுக்கு அரசியல் தெளிவாக சொல்ல தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் போராட்டத்தை புரிந்து கொள்கிறார்கள், போராட்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்கிறார்கள், அதன் இலக்கை தெரிந்து கொண்டு கைகோர்த்து நிற்கிறார்கள் சாமானிய மக்கள். நாம் இந்தி பேசுகின்ற தொழிலாளிகளை எதிரிகளாக பார்க்கல, பிழைப்புக்காக வரக்கூடியவன் எதிரியாக பார்க்கல. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஒன்றிய அரசு பணியிடங்கள் இருக்கின்றன. அது அதிகாரத்தினுடைய கட்டமைப்பு, ஒரு அதிகார கட்டமைப்பு, அது ஒரு பவர். அந்த பவர், அந்த அதிகாரத்தை வடமாநிலத்துக்கு அவர் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் நம் மீது அதிகாரம் செலுத்துகிறான். ஒரு வடமாநில தொழிலாளிக்கும் வடமாநிலத்தில் இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் வரக்கூடிய அதிகாரிக்கும் உள்ள வேறுபாடு தான். தொழிலாளி நம்முடைய பணியிடத்தில் பணி செய்வான், ஆனால் அதிகாரி நம்மிடத்தில் உத்தரவிடுவான். அவன் தான் இந்தியை முதன்மைப்படுத்துகின்ற உத்தரவிட்டிருக்கின்றான். உத்தரவிடுகின்ற இடத்தில் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுக்கின்ற முயற்சிக்கு எதிரான போராட்டம் தான் இந்த போராட்டம். தோழர்களே, மறந்து விடாதீர்கள். இது வெறும் இந்திய நாம போட்டு அழிச்சிட்டு போறதுக்காக இல்ல. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் முகத்தில் நாம் கரியை பூசிக்கொண்டிருக்கின்றோம். விடக்கூடாது, ஒரு காலம் விடக்கூடாது. உயிரை கொடுத்து இந்த கோரிக்கை முன்னகர்த்துங்கள் என்று சிவாதிலிபன் நமக்கு உத்தரவிட்டு சென்றிருக்கிறார். நாம் ஒரு நாளும் விடப்போவதில்லை. தோழர் கீதா அவர்கள் எங்களிடத்தில் 8 நாட்கள் எங்களுக்கு சொன்னது, இந்த போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டும். சிவா திலீபன் எதை விரும்பினாரோ, எதற்காக தன் உயிரை கொடுப்பதற்காக முன் வந்தாரோ, அந்த போராட்டத்திலே ஒரு அடி பின்னே நிற்காதீர்கள், முன்னகருங்கள் என்று சொன்னார். அவரது மகள் சொன்னார், முதல்வரை பார்த்து சொன்னார். தோழர், அவர் முதல்வரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, தோழர், என்னுடைய அப்பா தமிழ் மொழிக்காக உயிர் கொடுத்திருக்கிறார், நான் பெருமை கொள்கின்றேன். அவர் முதல்வர் இடத்திலே தனக்கு இந்த உதவி செய்யுங்கள், அல்லது தங்களுக்கு இது தேவை, தங்கள் குடும்பத்திற்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை. இந்த இனத்தின் விடுதலையை பேசினார் அந்த மகள். யார் பேசுவார்? யார் பேசுவார்? தன்னுடைய தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் தலைமாட்டில் நின்று கொண்டு தமிழ்நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இடத்துல அவர் இந்த மொழிக்காக என் தந்தை இங்கே போராடி கொண்டிருக்கிறார், அந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம். அவர் இறுதியாய் அந்த முதல்வர் இடத்துல அவர் தெளிவாக சொன்னார், நாங்கள் போராட்டத்தை முன்னகர்த்துவோம், ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார். அந்த குடும்பம் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. தோழர்களே, இந்த போராட்டத்தை தேர்தல் வருகிறதோ இல்லையோ, ஆனால் அந்த போராட்டத்தை முன்னகர்த்த வடநாட்டில் இருந்து வருகின்ற ஆதிக்கம் அடிபட்டு மிதிபட்டு இந்த மண்ணில் இருந்து அகற்றப்படும். அதுவரை நமது போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டும். வாருங்கள், நம்ம நாட்டில் நம்ம மொழிக்கு இடமில்லை, அந்நிய மொழியை திணிக்கின்றான், ஆதிக்கத்தை செலுத்துகிறான் என்றால் எவ்வளவு திமிர்! அந்த திமிரை ஒரு துளி அளவு கூட நாம் விட்டு வைக்க கூடாது. முடித்து கட்டுவோம். 1938 நான் வெள்ளையன் இந்த மண்ணிலே ஆட்சி செய்கிறேன் என்று சொன்ன காலத்தில் நாம் இந்தியை எதிர்த்து நின்றோம். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலே எதிர்த்து நின்றோம். நேரு பிரதமராக இருந்த பொழுது எதிர்த்து நின்றோம். சாஸ்திரி பிரதமராக இருந்த பொழுது எதிர்த்து நின்றோம். இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது எதிர்த்து நின்றோம். ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த பொழுது எதிர்த்து நின்றோம். நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது எதிர்த்து நின்றோம். நரேந்திர மோடி சுண்டக்காய் எதிர்த்து நிற்போம். யாரடா நீ? யார்? 100 ஆண்டு கால வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. 100 ஆண்டு கால வரலாறு எங்களுக்கு இருக்கிறது.
5000 ஆண்டு கால இந்த மொழி இருக்கிறது எங்களுக்கு உயிர் துச்சம். சிவாதிரிபன் சொல்லி சென்றிருக்கிறார். ஆனால் இனி ஒரு உயிர் கூட இந்த மண்ணில் இருந்து போகாது. இந்த ஆதிக்கத்தை அடியோடு வேரோடு பிடுங்கி எரிகின்ற வரை நாம் உயிர் கொடுக்க கூடாது. ஒவ்வொருவரையும் நாம் மணிமணியாய் சேகரித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தோழனும் முக்கியமானவர். மணிமணியாய் சேகரிக்கிறோம். 7 கோடி பேரும் எந்திரிச்சு நின்னா ஒரு வினாடியில் இந்த நாட்டின் தலைவிதியை மாத்திர முடியும். ஆனால் சில பேர் எண்ணக்கூடிய அளவில் தான் நாம் தோழர்கள் இருக்கின்றோம். ஒரு நாளும் நாம் நம்மை கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் காட்டை உருவாக்குவதற்காக இருக்கக்கூடியவர்கள். அவன் களைச்செடி மிதித்து விட்டு சென்று விடலாம், கவலை கொள்ளாது. தோழர்களே, சிவா திலீபன் நமக்கு செய்தி சொல்லிட்டு சென்றிருக்கிறார், அரசியலை சொல்லி சென்றிருக்கிறார். அதை முன்னெடுப்போம். மே 17 முன்னெடுக்கும். மீண்டும் நாங்கள் சொல்லுகிறோம், அறிவாயுதத்தை தான் மே 17 முன்னெடுக்கும். ஆகவே போராட்ட களத்தில் அவர் சொல்றார், கிட்டத்தட்ட அவருடைய அனைத்து கடன்களையும் தீர்த்துவிட்டு இப்பொழுதுதான் அவரது 2 மகள்களும் அவங்களுக்காக குடும்பத்திற்காக ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று 2 மகள்களும் அந்த பெற்றோருக்காக அந்த ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுத்த அந்த சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது. கீதா சொன்னாங்க, சிவா சொன்னதாக சொன்னாங்க, இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்துட்டோம், வயசு வந்துருச்சு, மகிழ்ச்சியா வாழக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம், நம்ம 2 பிள்ளைங்களும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, இனிமேலும் போய் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு அதை சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டு இந்த இனத்திற்காக வந்திருக்கிறார். தமிழ் வணக்க பாடல் மே 17 இயக்கத்திலே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வரியை மட்டும் எடுத்து அவர் பதிவு செய்திருக்கிறார். தனக்கென வாழ்வதே சாவுக்கொப்பாகும், தமிழுக்கென வாழ்வதே வாழ்வதாகும் என்று பாரதிதாசனுடைய பாடலை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதற்கடுத்து 2 நாட்கள் கழித்து தமிழ் வாழ்க, இந்தி வீழ்க, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்று எழுதிவிட்டு வந்திருக்கிறார். தோழர்களே, நமக்கு பெரும் பயணம், நீண்ட பயணம் இருக்கிறது. உயிரை கொடுத்து விடாதீர்கள், அது விலை மதிப்பற்றது. அரசியல் இல்லாதவனுக்கு, மக்கள் மீது நேசம் இல்லாதவனுடைய உயிர் பெரும் மதிப்பானது அல்ல. ஆனால் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவனுடைய உயிர் கனமானது. ஆகவே பாதுகாத்திடுங்கள். சிவா திலீபன் அவர்களுடைய அந்த லட்சியத்தை நாம் முன்னகர்த்துவோம். அவர் குடும்பம் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய அந்த பணியை முன்னகர்த்தி செல்லுவோம். கட்சி கடந்து, இயக்கம் கடந்து தமிழினம் வெல்லுவதற்கான, தமிழினத்தினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை, தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற போராட்டத்தை நாம் முன்னகர்த்துவோம். அன்பான தோழர்களே, மே 17 இயக்கத்தின் சார்பாக தோழர் சிவா திலீபன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை, தமிழ் வணக்கத்தை செலுத்துகின்றேன். நன்றி.